இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிமியா ஹேட்சிங் பற்றி பார்க்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் கேப்சூல் வாங்கினா தான் அதை வந்து நம்ம ஹேட்ச் பண்ணுறதுக்கு மோட்ரு இதெல்லாம் செட் பண்ணணும். இந்த கேப்சூல் வந்துட்டு அக்வாரியம் வாட்டர் கொஞ்சோண்டு எடுத்து அது நம்மளுக்கு தேவையான அளவு இந்த கேப்சூல்லேருந்து அந்த எக்ஸு தூக்கி நம்ம உள்ளே போட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எக் எல்லாமே ஹேட்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதிலிருந்து நான் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆர்டிமியா எடுத்துக்கிட்டேன். மீதி நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே இப்போ வந்து நம்ம எடுத்து அக்வாரியம் வாட்டரில் போடுவோம். உள்ளே விழுந்துருச்சு. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து இதை நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ரெடி ஆயிரும். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆர்டிமியா எக்ஸ் தெரியுதா? 5 மினிட்ஸ் கழித்து ஒரு சேஞ்சை நீங்களே இதில் பார்க்கலாம். 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிமியா ரெடி ஆயிடுச்சு. அந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ இதை நம்ம கொஞ்சோண்டு இந்த இங்க் ஃபில்லரில் எடுத்து நம்ம கப்பி ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ட்ராப்ஸ் உள்ளே ஒழுக ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அதுக்கிட்டே வந்து எல்லாம் சரவுண்ட் பண்ணுது. இதனால் இந்த லைவ் ஃபீடை வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு கொடுத்தோம்னா அதனோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், நல்ல கலரேஷன் கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி இந்த ஃபுட்டை நம்ம கொடுக்கலாம். என் ஃபிஷ் நல்லாவே சாப்பிட்டுச்சு. அடல்ட்டும் நல்லாவே இது ஆர்டிமியா எடுக்கும்.